பிரைஸ் தி லார்ட். மீண்டும் சத்தியத்தின் சத்தம் ஊழியத்தின் மூலியமாக மீண்டும் வேறொரு சத்தியங்களோடு உங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. வேறொரு காரியங்களை இன்றைய நாட்களில் நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி தரும்படியாய் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் நீங்கள் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தேவ ஆவியானவர் எங்கள் நடுவில் அசைவாடும்படியாய் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு உள்ளங்களோடு இல்லங்களோடு தேவ ஆவியானவர் அசைவாடும்படியாய் பேசும்படியாய் புரிந்து கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தேவ ஆவியானவர் நீர்தாமே ஆண்டவரே ஒரு மனிதனுடைய மூளையிலிருந்தோ சிந்தனையிலிருந்தோ எண்ணங்களிலிருந்தோ தோன்றுகிற எல்லா வார்த்தைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகி போகும்படியாய் ஜெபிக்கிறேன். நீங்கள் வெளிப்படுங்க. ரகசியங்களின் மறைபொருள்களின் சத்தியங்களை வெளிப்படுத்தி தந்து ஆண்டவரே அவைகளின்படி மக்கள் செயல்படுத்தி வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில் நிறைய விஷயங்கள் இன்றைய நாட்களில் காணப்படுகிறதான உலகத்தின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளில், அது மாத்திரமல்ல இன்னொரு பக்கம் வியாதிகள் அதிகமாக பெருகி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டு விஷயங்களிலையும் இருந்து நாம் எப்படி மேற்கொள்வது, இந்த ரெண்டு விஷயங்களையும் நாம் எப்படி கையாள்வது, அல்லது இந்த ரெண்டு விஷயங்களை நாம் எப்படி மேற்கொண்டு நாம் இன்றைய நாட்களில் எப்படி வாழ்வதுங்கிற காரியங்களை நாம் வேதத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசித்து அவைகளை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்கிற விஷயங்களை நாம் அறிந்து கற்றுக்கொண்டு அதன்படி வாழ நம்மளுடைய வாழ்க்கையை தேவ வார்த்தையோடு இணைத்து வாழ்வதற்கு நாம் செயல்பட ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஒரு வசனங்களை நான் வாசிக்கிறேன், என்னோடு சேர்ந்து நீங்கள் நிதானமாக கவனியுங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம், அதில் சொல்லப்பட்டிருக்கிற 2வது வசனம். 2 நாளாகமம் 15வது அதிகாரம், அதில் சொல்லப்பட்டிருக்கிற 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னோடு சேர்ந்து நிதானமாக கவனியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களில் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாயாகில் அவர் உங்களை விட்டுவிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேத வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நிதானமாக. ஒரு பக்கம் பொருளாதாரம், பண நெருக்கடி, இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, இன்றைய நாட்களில் காணப்படுகிற வியாதிகள். இது ரெண்டையும் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் நம்மளை ஒவ்வொரு நேரங்களிலும் நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் இது ரெண்டும் அதிகமாக நெருக்கப்படுகிறது. இந்த ரெண்டு விஷயங்களையும் நாம் எப்படி மேற்கொள்வது என்கிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையோடு இந்த ரெண்டு விஷயங்களை நாம் மேற்கொள்வோமானால் இந்த உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை நம்ம வாழலாம். ஆகவே இந்த வசனங்களில் கவனித்து பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இப்போ இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நிறைய விஷயங்கள், நிறைய காரியங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் கர்த்தரோடு இருக்க வேண்டும். இப்போ ரெண்டு விஷயங்கள் நம்ம இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ரெண்டு விஷயங்களில் என்ன அப்படின்னா, ஒன்று பணம், பொருளாதாரம், இன்னொன்று வியாதி. இது ரெண்டையும் மேற்கொள்வதற்கு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, நாம் கர்த்தரோடு இருக்கணும். நாம் எப்படி கர்த்தரோடு இருப்பது? யோசித்து பாருங்க. நம்மளுடைய சிந்தனையில் எல்லாம் தோன்றுகிறது, நம்மளுடைய எண்ணங்களில் எல்லாம் தோன்றுகிறது. என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனையை எப்படி நாம் மேற்கொள்வது, இந்த காரியங்களை எப்படி நாம் மேற்கொண்டு செயல்படுத்துவது. ஒரு பக்கம் பணம் நெருக்கடி வருகிற நேரங்களிலெல்லாம் யாரை அதிகமாக நாம்
தேடுகிறதும் இல்லை, அல்லது நாம் கர்த்தரோடு இருக்கிறதும் இல்லை. அதிகமாக எதை நாம் தேடுகிறோம் என்று சொன்னால் சுய எண்ணங்களை தேட ஆரம்பித்து விடுகிறோம். சுய எண்ணங்களோடு கூட அநேக விஷயங்களை நாம் தேடி கண்டுபிடித்து வாழக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கிறோம். ஆகவே இன்றைய நேரத்தில் இந்த சத்தியத்தின் சத்தம் என்கிறதான ஊழியத்தின் மூலியமாக உங்களுக்கு ஒரு வார்த்தை வருகிறது. என்ன அப்படின்னா, நீங்கள் கர்த்தரோடு இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் கர்த்தரோடு இருக்கும் பொழுது தான் கர்த்தர் இந்த ரெண்டு விஷயங்களையும் மேற்கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற, இந்த செய்தியை கவனித்து கொண்டு இருக்கிற, ஒருவேளை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு வியாபாரியாக கூட இருக்கலாம், நீங்கள் யாராக கூட இருக்கலாம், சொந்தமாக நீங்கள் எதை வைத்து வேண்டுமானாலும் செய்யலாம். இந்த நேரத்தில் நீங்கள் யோசிக்கிற ஒரு விஷயங்கள் என்ன, இன்னைக்கு இருக்கிறதான இந்த பொருளாதாரத்தில் என்னுடைய பிஸ்னஸ் மிகவும் டவுன் ஆகி விட்டது, என்னுடைய பிஸ்னஸ் நான் என்ன செய்வது, நான் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நான் காணப்படுகிறேன், இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து சிந்தித்து கொண்டு இருக்கிறதான ஒவ்வொருவரோடும் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய சுயமாக யோசிக்கிற, நீங்கள் உங்கள் சுயத்தில் எண்ணம் கொள்ளுகிற விஷயங்களை சற்று உங்களை விட்டு அகற்றி போடுங்கள். வேதம் சொல்லியிருக்கிற விதமாக நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அப்ப நாம கர்த்தரோடு இருக்கிறோமா? பிசினஸ் செய்கிறதான நாம கர்த்தரோடு இருக்கிறோமா? தொழில் செய்கிறதான நீங்க கர்த்தரோடு இருக்கிறீங்களா? வியாபாரத்துக்கு போகிற நீங்க கர்த்தரோடு இருக்கிறீங்களா? வியாபாரம் செய்கிறதான நீங்க கர்த்தரோடு கூட இருக்கிறீங்களா? பிசினஸ்னு செய்கிறதான நீங்க பிசினஸ்ல உங்க கர்த்தர் இருக்கிறாரா என்பதை சற்று நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்க அதிகமாக செயல்படுகிற விஷயங்கள், நீங்க அதிகமாக யோசிக்கிற விஷயங்கள், நீங்கள் எல்லாமே செயல்படுகிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய சுயமும் மனிதன் கொடுக்கிற ஆலோசனைகளையும் மற்ற மனிதர்கள் கொடுக்கிற ஆலோசனைகளும் எல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க என்ன செய்யப்படுகிறீங்கன்னா செயல்படுத்த ஆரம்பிக்கிறீங்க. ஆனா வேதம் சொல்லுகிற விஷயங்கள் என்ன, நீங்க கர்த்தரோடு இருந்தால் அவர் நிச்சயமாக உங்க பிசினஸோடையும் நீங்க செய்கிற ஒவ்வொரு தொழிலோடையும் நீங்கள் செய்கிறதான ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் கூட இருந்து எல்லாவற்றிலையும் மாற்றுவார். ஊரே பஞ்சமாக இருக்கலாம், உலகமே பஞ்சமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்க கூட இருக்கிறபடியினால் உங்களுடைய எல்லா தேவைகளையும் தேவனாகிய கர்த்தர் சந்திக்கிறவராகவே அவர் இருக்கிறவராக. ஆகவே இந்த நேரத்தில் நீங்கள் நிதானமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, இன்றைக்கு நாம் கர்த்தரோடு இல்லாததினால தான் இன்றைக்கி நம்மளுடைய தொழிலானாலும் பிஸ்னஸ் ஆனாலும் படிப்பானாலும் திருமண காரியங்களானாலும் வீடு கட்டுகிற விஷயங்களானாலும் அலுவலகங்களுக்கு போகிற விஷயங்களானாலும் எந்த காரியங்களானாலும் நாம் கர்த்தரோடு இல்லாததினால தான் அதிகமாக நம்மளுடைய வாழ்க்கையில் தோல்வி காணப்படுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த வேளையில் பார்க்கும் பொழுது ஆசா தன்னுடைய காரியங்களை எல்லாவற்றிலையும் சொல்லுகிற ஒரு விஷயங்கள், ஒன்றாவது வசனத்தை நீங்க கவனித்து பாருங்கள். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேத்தின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால். இப்ப அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சொல்றாரு, கேளுங்க, நீங்க கர்த்தரோடு இருங்க. அப்ப இன்றைய நாட்களில் இன்றைக்கு நாம கர்த்தரோடு இருக்கிறோமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்க. அப்ப இன்னைக்கு நாம கர்த்தரோடு இருக்கிறத விட்டுட்டு அழிந்து போகிறதான மக்கள் சொல்லுகிற விஷயங்களையும் ஆலோசனைகளையும் எல்லாவற்றிலுமே கேட்டுக்கிட்டு நாம் என்ன செய்யப்படுகிறோம், கர்த்தரோடு இருக்கிறதுக்கு பதிலாக வேறு விதங்களாக செயல்படுகிறோம். நல்ல கவனிங்க, வேதாகமம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயங்கள் என்னன்னா, உலகம் பஞ்சமாக இருக்கலாம், உலகத்தில் வாழ்கிற மக்கள் பசியும் பட்டினியுமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தரோடு இருக்கிற மனிதனுக்கு ஒரு நாளும் ஒரு குறைவு இல்லை என்பதை வேதம் முழுவதும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வேதத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாருமே எப்படி வாழ்ந்தார்கள், கர்த்தரோடு இருக்கும் பொழுது அவர்களுடைய தேவைகளை எல்லாவற்றிலும் சந்திக்கப்பட்டது. இன்றைய நாட்களில் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறதான இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு நான் என்ன செய்வதென்று தெரியாமல் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன, இந்த ஊரே பஞ்சமாக இருக்கலாம். உங்களுக்கு நிறைய விஷயங்களை வேதாகமத்தில் இருந்து நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க ஆவியானவர் உதவி செய்வாராக. அப்போ இன்றைக்கு காணப்படுகிறதான சூழ்நிலைகள் என்ன, இன்றைக்கு நாம் கர்த்தரோடு இருக்கிறோமா, நீங்க கர்த்தரோடு இருக்கிறீங்களா? அன்றைக்கு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லாருமே கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு செழிப்பை உண்டானது என்பதை இன்றைக்கு நாம ஒரு சில காரியங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். அப்ப முதலாவது சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன, பணம், பொருளாதாரம். இதிலிருந்து நாம மீண்டு வருவதற்கு
சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள், வார்த்தைகள் என்ன? நாம் கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும். நாம் கர்த்தரோடு கூட இருப்போமானால் கர்த்தர் நம்மளுடைய எல்லா காரியங்களிலுமே தேவைகளை சந்தித்து நம்மளை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விஷயங்களையுமே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எந்த காரியத்தை, எந்த எண்ணங்களை நாம் யோசித்து கொண்டிருக்கிறோமோ அந்த எல்லாவற்றிலும் விட்டுட்டு கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய வார்த்தையில் நாம் அமர்ந்திருந்து நம்மளுடைய எல்லா காரியங்களையும், நெருக்கங்களையும் மேற்கொள்ள ஒரே ஒரு இடம் கர்த்தருடைய சமூகம் மாத்திரமே. இந்த பிரச்சனையில வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா மனிதர்களும் எப்படி மேற்கொண்டார்கள், பிரச்சனைகளை எப்படி அவர்கள் மேற்கொண்டார்கள், பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் எப்படி விடுவிக்கப்பட்டார்கள், விடுவிக்கப்பட்ட உடனே அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நாம் சில காரியங்கள் வேதத்தில் சில மனிதர்களை நாம் பார்த்து அந்த காரியத்திலிருந்து, அந்த நெருக்கடியிலிருந்து, அந்த பஞ்சத்திலிருந்து அவர்கள் எப்படி மீண்டு வந்தார்களோ அதே ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கும் உருவாகி கொண்டு இருக்கிறது. அன்றைக்கு அவர்கள் கர்த்தரோடு கூட இருந்ததினால தான் அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு நாம எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்வதற்கு நாம கர்த்தரோடு இருக்கிறோமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்க. அவர்கள் கர்த்தரோடு கூட இருந்ததினால எல்லா சூழ்நிலைகளிலுமே மாற்றி அமைக்கப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறினது. ஆனால் இன்றைக்கு நீங்க எதை நோக்கி பார்க்குறீங்க? பணம் குறைவாக இருக்குது, பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சு போயிருச்சு, இன்னைக்கு நான் என்ன செய்வதென்று திகைத்து யோசித்து கொண்டிருக்கிற தேவ மனிதனே, தேவ குடும்பமே, ஒன்றும் கவலைப்படாதீர்கள். வேதத்தில் அதற்கு எல்லாமே ஆதாரமாக கர்த்தர் அவர்களை எப்படி வழிநடத்தினாருங்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்கிறது. அவைகளை நாம் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நெருக்கடியிலிருந்து எப்படி விடுவிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத ஒரு சில மனிதர்களை நாம் பார்த்து நாம் ஜெபிக்கலாம். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம், சொல்லப்பட்டிருக்கிறதான புஸ்தகம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் திருப்பிக் கொள்ளலாம். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், அதில் சொல்லப்பட்டிருக்கிறதான 8வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து நிதானமாக கவனியுங்கள். 7லிருந்தே படிக்கிறேன், கவனியுங்கள். நமக்கு நன்கு தெரிந்ததான ஒரு விஷயங்கள் தான். இந்த ஆபிரகாம் என்ன செய்தார்? அவருடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கடி உண்டானது. அந்த நெருக்கடியிலிருந்து அவர் எப்படி தப்புவிக்கப்படுகிறாருங்கிறதை நாம் நிதானமாக கவனிக்கலாம். 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கும் கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேலுக்கு தனக்கு மேற்காயும் ஆயி கிழக்காயும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அடுத்த வசனத்தை பாருங்க. அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்தில் பஞ்சம் கொடியதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடம் விட்டு போனான். ஆனால் யோசித்து பாருங்க, கர்த்தர் சொன்ன ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, தனக்கு கட்டளையிட்டது இந்த தேசத்தை தருவேன் என்று சொன்னார். அவர் எப்பவுமே எகிப்துக்கு போன்னு சொல்லவே இல்லை. இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. ஆபிரகாம எகிப்துக்கு போன்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. 7ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் ஆபிரகாம தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். இன்றைக்கு எப்படி நமக்கு ஒரு நெருக்கடி வருதோ அன்றைக்கும் அவருக்கு ஒரு நெருக்கடி வந்தது. என்ன நெருக்கடி வந்தது? தேசம் முழுவதும் என்னவாக மாறிவிட்டது? பஞ்சத்தில் மாறிவிட்டது. 10வது வசனத்தை பாருங்க. அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடியதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். கர்த்தர் 7வது வசனத்தில் சொன்னாரு, கர்த்தர் ஆபிரகாம் தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அடுத்ததை பார்த்தோம் என்று சொன்னால், அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்ட ஒரு விஷயங்களை நம்ம கவனிக்கிறோம். ஆனால் கர்த்தர் எப்போ ஆபிரகாமுக்கு இது தருவேன்னு சொன்னாரோ, என்ன ஒரு கொடிய பஞ்சம் வந்திருந்தாலும் ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்க கூடாது அப்படின்னா, தேவன் கொடுத்ததான பெத்தேலை விட்டுட்டு
எகிப்துக்கு போயிருக்க கூடாது. இன்றைக்கு அதே ஒரு சூழ்நிலையில தான் இன்றைக்கு நாமளும் காணப்படுகிறோம். என்ன சூழ்நிலை காணப்படுகிறோம்? நெருக்கத்தின் மத்தியில, பொருளாதாரத்தின் மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதை விட்டுவிட்டு, கர்த்தருடைய ஆலோசனையை கேட்பதை விட்டுவிட்டு, கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கலாம், கர்த்தர் நமக்கு ஏதாவது ஒரு வழிகளை திறப்பார் என்கிறதான ஒரு காரியங்களை விட்டுவிட்டுட்டு சுயமான எண்ணங்களோடு சுயமான காரியங்களோடு செயல்படுகிற நிறைய விஷயங்களை நீங்கள் கவனிக்காமல் போய்விடுகிறீங்க. எது அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கவனிக்காம போயிடுறீங்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்காம என்னுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து விட்டது, என்னுடைய காரியங்கள், என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் இப்படி மாறிவிட்டதே என்று சொல்லி ஏக்கத்தோடு அழுது புலம்பி வருத்தத்தோடு உங்கள் முகங்கள் சோர்ந்து போய் இருக்கிறதை பார்க்கும் பொழுது அநேக வேத வசனங்களை நீங்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க என்றால் ஆராய்ந்து பார்க்க மாட்டீங்க. ஏன்னா உங்களோடு இருக்கிறவர், உங்களோடு இருப்பவர் இருக்கிறவர் இருந்தவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விருப்பம் கொள்ளுகிறார். நல்லா கவனிங்க. அதே புஸ்தகத்தில் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏனென்றால் ஆபிரகாமை எகிப்து தேசத்துக்கு போ என்று கர்த்தர் சொல்லல. ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய சுய எண்ணங்களினால, சுய தோற்றங்களினால, எல்லா காரியத்திலுமே கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக நிறைய விளைவுகள் சந்தித்தார் ஆபிரகாம். ஆனால் அவருடைய மகனாகிய ஈசாக்கு அவரை விட்டு விலகி போகாம, யாரை என்றால் கர்த்தரை விட்டு விலகி போகாம கர்த்தரோடு இருப்பதற்கு பிரயாசப்பட்டு கர்த்தரோடு கூட இருந்து அவருடைய வார்த்தையின்படி செயல்பட்டதினால பெரிய மாற்றங்களை ஏற்பட்டது. அப்ப என்னோடு கூட சேர்ந்து கவனித்து பாருங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் பாருங்க, மீண்டும் அதை வாசிக்கிறேன். ஏனென்றால் ஆதியாகமத்தில் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பஞ்சத்தையே மீண்டும் ஆவியானவர் இந்த 26ஆம் அதிகாரத்தில் மேற்சொல்லி காமிக்கிற விஷயங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். இன்னைக்கு நீங்க மேற்கொள்ள வேண்டும் பிரச்சனைகளை, நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் நெருக்கங்களை மேற்கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், நீங்கள் ஆராதிக்கிறவர், நீங்கள் விசுவாசிக்கிறவர் அவ்வளவு பயங்கரமானவர். வேதம் சொல்லி இருக்கிறது, நீங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறபடியினால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் மேற்கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே. அதில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 26:1 பாருங்க, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகி அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நல்லா யோசித்து பாருங்க, ஆபிரகாமுக்கும் தரிசனமானார், ஈசாக்குக்கும் தரிசனமானார். ஈசாக்கு தரிசனமானதினால தேவன் ஈசாக்கு கிட்ட என்ன சொன்னார்? ஆபிரகாமுக்கிட்ட என்ன சொன்னார்? ஆபிரகாமுக்கும் தரிசனமானார். யோசித்து பாருங்க, இன்றைக்கு நீங்க தொழில் செய்கிற எல்லா விஷயங்களிலுமே கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறதா? கர்த்தர்கிட்ட நீங்க சொல்றீங்களா? கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு இப்படி நம்ம வாழலாம் என்று நீங்கள் அர்ப்பணித்திருக்கிறீங்களா? இல்லையே. மாறா என்ன நடக்கிறது, மாறாக என்ன காரியங்கள் எல்லாம் செயல்படுகிறது என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள், கவனித்து பாருங்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே. அப்ப சொல்லியிருக்கிற ஒரு விஷயங்கள் என்ன? அது 2வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, ஆபிரகாமுக்கும் தரிசனமானார், ஈசாக்குக்கும் தரிசனமாகிறார். அடுத்த வசனத்தை பாருங்க, அது தொடர்ந்து கவனிங்க. நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. இப்ப கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நாம 2 நாளாகமம் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிற விஷயங்கள் என்ன? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இப்ப கர்த்தர் சொல்லுகிற ஒரு விஷயம் ஈசாக்குக்கு என்ன? நீ எகிப்து தேசத்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்துல குடியிரு. அப்ப யோசித்து பாருங்க, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு உடனே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, உடனே கர்த்தர் சொல்லிட்டார், இன்றைக்கு செஞ்சிருவார், நாளைக்கு செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணங்களை நீங்கள் செயல்படுத்துறீங்க. இல்லை, கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவர் எப்ப செய்தாலும் செய்யட்டும், ஆனால் அவர் தான் என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் வாய்க்க பண்ணுகிறவர் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் மீண்டும் 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 அமர்ந்திருந்து காத்திருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சிந்தனைகள் எல்லாம் எப்படி
எப்படி தோன்றுகிறது? கர்த்தர் இன்னைக்கு செய்து விடுவார், கர்த்தர் நாளைக்கு செஞ்சிருவார், அடுத்த வாரம். இந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது என்ன ஆகிவிடும் அப்படின்னா, அவிசுவாசங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். கர்த்தர் எனக்கு செய்தாலும் பரவாயில்ல, செய்யாம போனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறேன். ஏனென்றால் அவர் என்னுடைய பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் இருந்து மேற்கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். ஏனென்றால் நான் கர்த்தரோடு கூட இருக்கிறேன் என்கிற எண்ணங்கள் நீங்கள் செயல்பட வேண்டும். கர்த்தர் சொல்லிட்டாருப்பா, ஆவியானவர் சொல்லிட்டார்ப்பா, இன்றைக்கு நான் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன், இன்னைக்கு செஞ்சிருவார் நாளைக்கு செஞ்சிருவாருங்கிற எண்ணங்களை மாற்றி அதை தூக்கி போட்டுட்டு நீங்கள் செய்யுங்க, அவ்வளோதான் ஆண்டவரே, எனக்கு என்னன்னாலும் நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் தான் என்னுடைய முதலாளி, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, என்னை ஆசீர்வதிக்கிறவர் நீங்கள் தான். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதை செய்கிறேன், நானும் போகிறேன், உட்காரனாலும் உட்காரேன், நஷ்டமானாலும் ஆகிட்டு போகுது, எனக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நான் உங்களோடு இருக்கணும், எனக்கு நஷ்டமாயிடுச்சுன்னா அது உங்களுக்கு தானே நஷ்டம் என்று சொல்லக்கூடிய எண்ணங்களுக்குள்ளே நீங்கள் போகும் பொழுது தான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அந்த வசனத்தில் கவனித்து பாருங்க, இந்த தேசத்திலேயே குடியிரு அப்படி என்று சொன்னார். அப்போ ஆபிரகாம் அந்த தேசத்தை விட்டுட்டு, அதாவது கர்த்தர் சொன்னதான அந்த தேசத்தை விட்டுட்டு அவர் நேரம் எங்கே போகிறார் அப்படின்னாக்க எகிப்துக்கு போனார். ஆனால் இப்போ கர்த்தர் ஈசாக்குடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு என்ன சொல்கிறாரு? தரிசனமாகி ஈசாக்கிட்ட சொல்கிறார், நீ இந்த இடத்த விட்டு போகக்கூடாது, நீ இந்த இடத்த விட்டு எங்கேயுமே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, நான் சொல்கிற வரைக்கும் நீ இங்கேயே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியங்களே அங்கே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் மீண்டும் நல்லா கவனிங்க, அதே பஞ்சம் ஈசாக்குடைய நாட்களில் வந்தது. இன்றைக்கும் இதே ஒரு நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, பணம் பற்றாக்குறை, இப்படி இருக்கிற சூழ்நிலைகளில் இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டும். அப்போ ஈசாக்கை நீங்கள் கவனித்து பார்க்கணும். அப்போ நீங்கள் ஈசாக்கை கவனித்து பார்க்கும் பொழுது தான் கர்த்தர் ஈசாக்கோடு இருந்து அந்த தேசத்தில் அவரை எப்படி ஆசீர்வதித்தார் என்கிறதை நீங்கள் நிதானமாக கவனியுங்கள். அப்போ சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயங்கள் என்ன? அடுத்து தொடர்ந்து, ஏன்னா ஆபிரகாம் நாட்களிலும் பஞ்சம் இருந்தது, ஈசாக்கின் நாட்களிலும் பஞ்சம் இருந்தது. இந்த ரெண்டையும் மேற்கொள்வதற்கு ஈசாக்கு செய்த ஒரே ஒரு விஷயங்கள் தொடர்ந்து அதில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 3வது வசனத்தை பாருங்க. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். என்ன சொல்றாரு? ஆபிரகாமின் நாட்களில் பஞ்சம் இருந்துச்சு, அதே போல ஈசாக்கினுடைய நாட்களிலும் பஞ்சம் இருக்கு. இந்த பஞ்ச நாட்களில் ஈசாக்கை பார்த்து சொல்லுகிற ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்க, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப யோசித்து பாருங்க, ஆபிரகாமின் நாட்களிலும் பஞ்சம் இருந்தது, ஈசாக்குடைய நாட்களிலும் பஞ்சம் இருந்தது. அன்றைக்கும் அப்படித்தான் இருக்குது, இன்றைக்கும் இப்படித்தான் இருக்கிற சூழ்நிலைகளை அவர் மேற்கொண்ட ஒரு விஷயங்களை பாருங்க. பஞ்ச நேரத்திலையும் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னவர் நம்முடைய கர்த்தர். அப்போ பஞ்ச நேரத்திலையும் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னவர் என்ன செய்தார்? கவனிச்சு பாருங்க. நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அப்ப யோசித்து பாருங்க, ஈசாக்கு கிட்ட சொல்ற ஒரு விஷயங்கள், ஈசாக்கு கிட்ட இருந்து ஒரு மேற்கொள்ளுகிற ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? பொருளாதாரத்தில் இருந்து மேற்கொள்வதற்கு, பண நெருக்கடியிலிருந்து மேற்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கையாள வேண்டிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, நாம் கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையின்படி செயல்பட வேண்டும் என்கிற காரியங்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அப்ப யோசித்து பாருங்க, ஈசாக்குடைய நாட்களில் அந்த பஞ்சம் இருந்தது. கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக அந்த தேசத்துல, பெலிஸ்தருடைய தேசத்துல அந்த ஈசாக்கு இருந்தபடியினால அந்த பஞ்சத்தை அவர் எப்படி மேற்கொண்டார் என்கிற விஷயங்களை தொடர்ந்து பாருங்க. அதுல வாசிக்கிற ஒரு விஷயங்கள் 11வது வசனத்திலையும் 12வது வசனம், முக்கியமாக 12வது வசனம் ரொம்ப முக்கியமானது, கவனிச்சு பாருங்க. நான் வாசிக்கிறேன். ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான்.
இப்போ யோசித்து பாருங்க, கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக எங்கேயும் போவாத அங்கேயே இரு அப்படி என்று சொன்னார். ஏனென்றால் ஈசாக்கு கர்த்தரையே சார்ந்து வாழ்ந்திருந்தார். இன்றைக்கு நாம் யாரை சார்ந்து வாழ்கிறோம், எதை சார்ந்து வாழ்கிறோம்? உங்களுடைய சுய எண்ணங்களையும் மனிதர்கள் சொல்லுகிற ஆலோசனைகளையும் எல்லாவற்றிலும் கேட்டு நீங்க இருக்கிறபடியினால தான் இந்த பொருளாதாரத்திலிருந்து உங்க பிஸ்னஸை மீண்டு எடுத்து வர முடியாத ஒரு சூழ்நிலையில காணப்படுறீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிற ஒரு விஷயங்கள் என்ன? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனிதன் தான் பாக்கியவான். அப்போ கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிற நீங்கள் கர்த்தருடைய வேதாகமத்தை எடுத்து அமர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிஸ்னஸை நான் மேற்கொள்ள வேண்டும், என்னுடைய குடும்ப காரியங்களை நான் மேற்கொள்ள வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் இரவும் பகலும் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த வருஷத்தில், அதாவது இந்த வருஷத்தில் எப்படி பண நெருக்கடி உண்டானதோ, பொருளாதாரம் நெருக்கடி வந்ததோ, அதை எல்லாவற்றிலும் மேற்கொள்வதற்கு உங்களோடு இருக்கிறவர் வழிகளை திறந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து பாருங்க, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனாக மாறினான் என்று காணப்படுகிறது. அப்போ யோசித்து பாருங்க, அவன் எந்த அளவுக்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தான் என்பதை யோசித்து பாருங்க. அப்போ அந்த நாட்களின் நெருக்கடி இருந்துச்சு. அதுக்கப்புறமாக வந்த தன்னுடைய மகனாகிய ஈசாக்குடைய வாழ்க்கையிலையும் பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சங்களை நெருக்கடிகளிலிருந்து மேற்கொள்வதற்கு கர்த்தர் சொன்னார், நீ போவாத, இங்கே இரு என்று சொன்னார். அப்போ சொன்னதான வார்த்தைகளை கேட்டு அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த தேசத்தில் இருந்தது உடனே விதைச்சது இருந்ததுனால அந்த விதையின் பலனை 100 மடங்கு அந்த நாட்களில் ஈசாக்குக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வேதத்தில் அறிந்திருக்கிறோம். இன்னொரு நபரையும் நாம் பார்க்கலாம். எந்த நேரத்தில் எந்த நெருக்கடியிலிருந்து கர்த்தர் அவர்கள் எல்லாம் எப்படி அவங்க கர்த்தரோடு இருந்தாங்க, கர்த்தருடைய வார்த்தையோடு இருந்தாங்க, எப்படி அவர்கள் எல்லாம் பிரச்சனைகளையும் மேற்கொண்டார்கள். இன்றைக்கு நாம் எப்படி பிரச்சனைகளை மேற்கொள்ளாத கிறிஸ்தவர்களாக, சுயநலங்களில் சார்ந்து வாழ்கிற கிறிஸ்தவர்களாக வாழ்கிறபடியினால நம்மளால் என்ன செய்ய முடியலன்னா நெருக்கடியின் பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. ஆபிரகாம் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக விளைவுகள், பிரச்சனைகள் நிறைய சந்திக்கப்பட்டது. அடுத்த ஒரு காரியங்கள், ஈசாக்கு அதை கேட்டபடியினால, கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டபடினால, நீ எங்கேயும் போகாத, இங்கேயே இரு என்று சொன்னபடியினால கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அவனுடைய வாழ்க்கையில் அந்த தேசத்தில் கர்த்தரோடு கூட அவன் இருந்தபடியினால கர்த்தர் அந்த தேசத்தில் அவனை ஆசீர்வதித்தார். ஆனா இன்றைக்கு நாம கர்த்தரோடு இருக்கிறோமா என்பதை சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள். அடுத்த ஒரு வசனத்தை, அடுத்த ஒரு நபர் யார், எப்படி நெருக்கடியின் பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிறார் என்கிறதை கவனித்து பாருங்கள். 39வது அதிகாரம், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் நான் 1, 2, 3 வசனங்களில் வாசிக்கிறேன். நீங்க அந்த வசன வார்த்தைகளை கவனித்து உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய தொழிலில் எப்படி நெருக்கம் வந்தது என்கிறதை பார்த்து அதிலிருந்து விடுவிக்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்வார். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியாகிய போர்த்திபார் என்னும் எகிப்தன் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். அடுத்த வசனம் பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அதுதான் முக்கியம். ஏனென்றால் அந்த வசனத்தில் நாம் படித்தோம், நாளாகமத்தில் படித்த விதமாக, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அப்போ யோசித்து பாருங்க, கர்த்தர் கொடுத்ததான அந்த தரிசனம், கர்த்தர் கொடுத்ததான அந்த காரியங்கள், தேசத்தின் இவர்கள் நாட்களில் உண்டாகாத பஞ்சம் மீண்டும் தன்னுடைய பேரனாகிய தன்னுடைய ஈசாக்கினுடைய நாட்களில் உண்டான பஞ்சத்தை விட யோசேப்பினுடைய நாட்களையும் உண்டாக போகிறது. கர்த்தர் இதிலிருந்து மக்களை தப்புவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டு ஒரு பெரிய திட்டத்தோடு யோசேப்பை அனுப்பி வைக்கிற ஒரு சூழ்நிலைகளை நாம் இங்கு பார்க்கிறோம். அப்போ பார்க்கும் பொழுது யோசேப்பு கர்த்தரோடு இருந்தபடியினால தாங்க கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து எல்லாவற்றிலும் நெருக்கடியில் இருந்து மக்களை மீட்டெடுத்தார். இன்றைக்கு நாம நெருக்கடியிலிருந்து மீட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் என்னன்னா, நாம கர்த்தரோடு கூட இல்லாததினால கர்த்தர் நம்மோடு கூட இல்லாம போய்விட்டார். அப்ப நாம கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுதுதான் கர்த்தரோடு நம்ம இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மோடு இருந்து இன்றைய சூழ்நிலையில் நடக்கிறதான இந்த பண நெருக்கடி, பொருளாதார நெருக்கடியிலிருந்து கர்த்தர் விடுவித்து நம்மளையும் நம்மளுடைய பிஸ்னஸையும் உங்களுக்கு
கம்பெனி இருக்குமானால், உங்களுக்கு வேலை செய்கிற வேலைக்காரர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் உங்கள் நிமித்தமாக அவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். காரணம் என்ன? நீங்க கர்த்தரோடு கூட இருக்கிறீங்க. நீங்க கர்த்தரோடு கூட இருக்கிறதுனால தான் கர்த்தரும் உங்களோடு கூட இருந்து இந்த நெருக்கடியில், ஒருவேளை உங்களுடைய கம்பெனியில், உங்களுடைய பிசினஸ்ல ஒரு அந்நிய மனிதன் வேலை செய்யலாம், ஒரு புறஜாதி மனிதன் வேலை செய்யலாம். உங்கள் நிமித்தமாக அவனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அருமையான தேவ மனிதனே, தேவன் பிள்ளைகளே. அப்ப சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்ன? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடியினால் அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தனாகிய தன் எஜமானனுடைய வீட்டில் இருந்தான். அடுத்த வசனத்தை கவனிங்க. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு. அப்ப யோசித்து பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறதுக்கு காரணம் என்ன? யோசேப்பு கிட்ட சொன்ன விஷயங்கள் அத்தனையும் செயல்படுத்த போகிற கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து யோசேப்பு கர்த்தரோடு கூட இருந்தார். யோசேப்பு கர்த்தரோடு கூட இருந்தபடியினால தான் கர்த்தரும் யோசேப்போடு கூட இருந்தார். அப்ப யோசிச்சு பாருங்க, அவன் செய்த எல்லாவற்றையிலுமே அவனுடைய தாத்தாவாகிய ஈசாக்கு கூட செய்த பஞ்ச காலத்திலும் விதை விதைக்கும் பொழுது எப்படி 100 மடங்கு அறுவடை செய்தாரோ, அதே போல ஈசாக்குனுடைய வாழ்க்கையில எப்படி தேவன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தாரோ, அதே விதமாக தன்னுடைய பேரனாகிய தன்னுடைய யோசேப்பினுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அது மாத்திரமல்ல, அவனுக்கு தேவன் கூட இருந்து அவன் செய்த எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நம்மளுடைய நெருக்கடி, இன்றைக்கு நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று யோசிச்சு பாருங்க. ஒருவேளை உங்களுடைய வீட்டில் ஒரு பொருளாதாரம் குறைவு இருக்கலாம், பணம் குறைவாக இருக்கலாம், எனக்கு வருமானம் இல்லையே, எனக்கு என்ன பண்ணுவது என்று யோசித்து இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் தேவ பிள்ளையே, நீங்கள் கர்த்தரோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய எல்லா நெருக்கடிகளையும் நீங்களாக்கி ஒரு பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் தருவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, அந்த தேசத்துல, எந்த தேசத்துல யோசேப்பு இருந்தாரோ அந்த தேசத்துல கர்த்தர் அவரை உயர்த்தி ஆசீர்வதித்து பல மக்களை இந்த யோசேப்பை கொண்டே கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆகவே இந்த பொருளாதாரத்திலிருந்து ஈசாக்கும் யோசேப்பும் மேற்கொண்ட விஷயங்கள் என்ன? கர்த்தர் சொன்னாரு, அந்த சொன்ன விஷயங்கள்ல காத்திருந்தாங்க, பொறுமையா இருந்தாங்க. நாட்கள் வந்தது, கர்த்தர் அவர்களை எடுத்து உயர்த்த ஆரம்பித்தார். அப்ப கர்த்தர் உயர்த்த உடனே அவர்கள் மாத்திரமல்ல, அந்த தேசத்தில் இருந்த எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அப்ப யோசித்து பாருங்க, இன்றைக்கு நாம நம்மளுடைய நெருக்கடியை பார்த்து உங்க சிந்தையெல்லாம் எது மேல இருக்குது அப்படின்னா, உங்களுடைய சிந்தை எல்லாம் உங்களுடைய சுயமான எண்ணங்களின் மேல, சுயமான காரியத்தின் மேலேயே தான் இருக்குதே ஒழிய, கர்த்தர் சொல்லி இருக்கிறார், என்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆபிரகாமை ஆசீர்வதித்து உயர்த்தினார், ஈசாக்கை ஆசீர்வதித்து உயர்த்தினார், யோசேப்பை ஆசீர்வதித்து உயர்த்தினார். என்னையும் என் பிசினஸையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. ஏன்னா நாம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் சொல்லியிருக்கிற பொறுமையாக காத்திருக்க வேண்டும். இந்த நெருக்கடியை விட எவ்வளவோ நெருக்கடியெல்லாம் அநேக தேவ பிள்ளைகள் சந்தித்து நம்மளை விட்டு கடந்து போயிருக்கிறாங்க. ஏனென்றால் அப்ப எல்லாம் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். இன்றைக்கு நாம எப்படி கூட கர்த்தர் நம்மோடு கூட இல்ல, கர்த்தரோடு கூட நாம எப்படி இருக்கிறோம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். மறந்து விடாதீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. இப்ப நெருக்கடியிலிருந்து மீட்கப்பட்ட மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத நாம் அறிந்து கொண்டோம். அடுத்த ஒரு காரியங்களை மீண்டும் அந்த நாளாகமத்தின் வசனங்களை நாம வாசித்து அடுத்த ஒரு காரியங்கள் என்ன? பொருளாதாரத்தில் இருந்து எப்படி அவர்கள் எல்லாரும் மீட்கப்பட்டார்கள். இன்றைக்கு நாம நம்மளுடைய விஷயங்கள், நம்மளுடைய தொழிலினுடைய விஷயங்கள் எல்லாமே எப்படி மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்க. இரண்டாவது ஒரு விஷயங்கள், அதே 2 நாளாகமும் 15 2வது வசனத்தை பாருங்க. கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தார், அவர் உங்களோடு கூட இருப்பார். அப்ப ஈசாக்கு கர்த்தரோடு கூட இருந்தார், யோசேப்பு கர்த்தரோடு கூட இருந்தார். அவர்கள் அந்த தேசத்தில் அந்த நெருக்கடியிலிருந்து மீட்டெடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமான வாய்க்கால்களாக அவர் இருந்தார். இன்றைக்கு நீங்க கர்த்தரோடு கூட இருப்பீங்கன்னா உங்க பிசினஸையும் உங்க குடும்பத்தையும் உங்களுடைய தொழிலையும் எல்லாவற்றிலையும் ஆசீர்வதித்து உங்கள் நிமித்தமா புறஜாதி கூட ஆசீர்வதிக்கப்படுகிறவனாக காணப்படுவான். ஏனென்றால் எல்லாத்திற்கும் காரணம் நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும்.
பிஸ்னஸ் செய்கிற குடும்பம், பிஸ்னஸ் செய்கிற காரியங்கள், அது மாத்திரமல்ல வேலைக்கு போகிறதான உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கடி இருக்குமானால் நீங்கள் கர்த்தரோடு கூட இருங்க. நிச்சயமாக உங்களோடு இருந்து அவர்களை ஆசீர்வதித்தவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த ஒரு காரியத்தை பாருங்க, நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். ரெண்டாவது விஷயம், முதல் விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்க, நாம கர்த்தரோடு இருக்கணும். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, நாம தேடணும். அப்ப ரெண்டு விஷயங்கள். இன்றைய முதல் விஷயம் நெருக்கடியிலிருந்து மீட்கப்பட்ட ஒரு விஷயங்களை நாம ஆராய்ந்து பார்த்தோம். ரெண்டாவது ஒரு விஷயங்களை பார்ப்பீங்க என்று சொன்னா, ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க தேடணும். தேடுனா அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அப்ப ரெண்டாவது ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, தேட வேண்டும். எப்படி தேட வேண்டும் யோசித்து பாருங்க. அப்ப இன்றைய நாட்களில் அதிகமாக காணப்படுகிறது என்ன அப்படின்னா, வியாதிகள், கொள்ளை நோய்கள் அதிகமாக இன்றைய நாட்களில் வாழும் பொழுது நமக்கு நேரிடுகிறது என்னன்னா, இந்த வியாதி வந்து விடுமோ என்கிறதான பயமும் அச்சமும் அதிகமாக நமக்கு இருக்கிறது. அப்ப யோசித்து பாருங்க, இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயங்கள் என்ன, நீங்க தேடுனா உங்களுக்கு வெளிப்படுவார். அப்போ இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு கர்த்தரை தேடுறோம், நம்ம இன்னைக்கு எந்த அளவுக்கு கர்த்தருடைய வேத வார்த்தைகளை தேடுறோம். இன்னைக்கு அதிகமாய் தேடாததினால தான் வாதையும் கொள்ளை நோய்களும் இன்றைக்கு வீட்டில் அதிகமாக இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக்குங்க. தேடாத ஒரு வாழ்க்கையை வாழ்றதான மனிதனுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் வெளிப்படும் என்கிறதை கவனித்து பாருங்கள். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக்குங்க. சங்கீதத்தின் புஸ்தகம், சங்கீதம் 91, அதில் கவனியுங்கள். என்னோடு கூட சேர்ந்து நிதானமாக கவனியுங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தை பாருங்கள். 3வது வசனம், 91 3வது வசனத்தை பாருங்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். எப்ப? நீங்க தேடுனா, நீங்க கர்த்தரை தேடுனா. சும்மா ஃபோன் காலை எடுத்து இந்த ஊழியர்கிட்ட போய் ஜெபம் பண்ணா சுகமாயிடும், அந்த ஊழியர்கிட்ட போனால் ஜெபம் பண்ணா சுகமாயிடும் அப்படிங்கிறதல்ல. நீங்கள் ஜெபம் பண்ணினால், நீங்கள் கர்த்தரை தேடினால் உங்களுக்கு அவர் வெளிப்பட்டு உங்களுடைய வியாதிகளை குணமாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நீங்கள் கர்த்தரை தேட வேண்டும். தேடுகிற விஷயத்தில் தேடுவோமானால் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். அதில் தொடர்ந்து பாருங்க, அடுத்த வசனத்தை பாருங்க. அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் பூகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமானது. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். தொடர்ந்து அடுத்த வசனத்தையும் கவனிச்சு பாருங்க. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். இந்த 2 வசனத்திலுமே 2 இரவை பற்றி சொல்லி இருக்கிறது. இந்த 2 இரவிலையும் 2 பகலை பற்றியும் சொல்லி இருக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க தேடுனா வெளிப்படுவார். இன்றைக்கு அதிக வியாதி காணப்படுகிறது. அதிகமாக எனக்கு சுகம் வேண்டும் என்று அநேகருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு இந்த வியாதி இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, கர்த்தர் நீக்க வேண்டும், எனக்கு கர்த்தர் சுகம் கொடுக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறவங்க ஃபோன் பண்ணி இப்படி பேசுறாங்க, ஜெபிங்கள் என்று சொல்றாங்க. ஆனா ஜெபித்த உடனே உங்களுடைய எண்ணங்களில சிந்தனைகளில் என்ன தோன்றுது? ஜெபம் பண்ணிட்டாங்க. சிலருக்கு மனதுக்கு நிம்மதியாக கர்த்தர் சுகம் கொடுத்துறாரு, சிலருக்கு சுகம் கிடைக்கல உடனே நம்ம என்ன செய்கிறோம்? மன சோர்வாகி சஞ்சலத்தோடு வேதனையோடு ஏன் தான் ஃபோன் செய்தேனோ என்று தெரியலையே என்று எண்ணக்கூடிய எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருகிறதுனால நீங்க கர்த்தரை தேடுவதை விட்டுறீங்க. அருமையான தேவ பிள்ளையே, இந்த வசனத்தை 2ஐயும் கவனிச்சு பாருங்க. இரவில உண்டாகிற ஒரு பயங்கரம். அடுத்த வசனத்தை பாருங்க. இரவில கொள்ளை நோய்கள் நடமாடுது. அப்ப இரவில கொள்ளை நோய்கள் நடமாடுது, இரவில பயங்கரம் ஒன்று உண்டாகுது. 2ம் இரவு நேரத்தில் உண்டாகிறது. அப்ப இந்த இரவு நேரத்தில் உண்டாகிறதான ஒரு விஷயங்களிலிருந்து நாம மீட்பதற்கும் மீண்டு எழுந்து வருவதற்கும் கர்த்தரை நாம தேடணும் அல்லவா? கர்த்தரை தேடுவதை விட்டுட்டு நீங்க யாரையோ தேடுனாக்க, யாரையோ நீங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டாக்க
எப்படி கர்த்தர் அதிசயங்களை அற்புதங்களை செய்வார்? எரேமியா 33:3 சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயங்கள் என்ன? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிறேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அப்ப இரவுல நடமாடுகிற கொள்ளை நோய்கள் பயங்கரம் உண்டாகுது. இதுக்கு என்ன செய்ய வேண்டும்? இரவு நேரத்தில் குடும்பமாக அமர்ந்து குடும்பமாக ஒன்று பாடலோ 2 பாடலோ 3 பாடலாக பாடி கர்த்தரை நீங்கள் உயர்த்தும் பொழுதுதான், கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்தி உயர்த்த இரவு நேரங்களில் இப்படி நீங்கள் செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய இல்லத்தில் எந்த விதமான கொள்ளை நோய்கள் வராதபடிக்கு, எந்த விதமான நடமாடுகிற கொள்ளை நோய்கள் வராதபடிக்கு, பயங்கரங்கள் உங்களுடைய இல்லத்தில் வராதபடிக்கு கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நாம செய்ய வேண்டியதை செய்யறதே இல்லை. நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்வதை விட்டுட்டு ஆண்டவரையும் ஊழியர்களையும் குறை சொல்லுகிற கிறிஸ்தவ கூட்டமே. சற்று நீங்கள் நிதானமாக நிதானித்து பாருங்கள். எத்தனை பேர் நீங்கள் உங்களுடைய இல்லங்களில் குடும்ப ஜெபம் செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்க. எந்த அளவுக்கு கர்த்தரை தேடுறீங்க என்பதை யோசித்து பாருங்க. தேடாத கிறிஸ்தவர்கள் அதிகம். தேடுகிற விஷயங்கள் எது தெரியுமா? அழிந்து போகிறதான பொருளுக்காக, அழிந்து போகிறதான பணத்துக்காக, அழிந்து போகிறதான எல்லாக்காக, உடைக்காக, நகைக்காக, பணத்துக்காக, இப்படி ஏராளமான விஷயங்களுக்காக ஆசைப்பட்டு நீங்க எதை விட்டுறீங்க அப்படின்னா கர்த்தரை தேடுகிறதுல விட்டுறீங்க. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நாம கர்த்தரை எப்படி தேடுறோம் தெரியுங்களா? நம்மளுடைய தேவைக்காகத்தான் நாம தேடுகிறோமே ஒழிய, தேவனை தேட வேண்டும் என்கிறதான எண்ணங்களோடு உணர்வுகளோடு நாம தேவனை தேடுகிறோமா என்பதை சற்று நீங்கள் நிதானித்து எண்ணி பாருங்கள். இன்னைக்கு அதிகமாக உங்களுடைய வீட்டில் வருவது கொள்ளை நோய்கள், வியாதிகள் வருவதற்கு காரணம் என்ன? நீங்க கர்த்தரை தேடாமல் போகிறது நிமித்தமாகத்தான் உங்களுடைய வீட்டிலும் உங்களுடைய வேலைகளிலும் அதிகமாக பலவீனங்களும் வியாதிகளும் பிரச்சனைகளும் அதிகமாக நேரிடுகிறது என்பதை நீங்கள் மறந்து போய் விடாதீர்கள். அருமையான தேவ பிள்ளையே, இந்த இரவுல உண்டாகிற கொள்ளை நோய்கள், வேடன் எப்பொழுதும் கண் விழித்து காத்து கொண்டிருக்கிறான். உங்களுடைய எதிரி எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்கிறான். உங்களை வியாதியில தள்ள வேண்டும், பிரச்சனைகளை தள்ள வேண்டும். தீராத வியாதியாக இருக்குமானால் சரி, நீங்க நின்ற இடத்தில் இருந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஏராளமான அதிசயங்களை அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில நம்முடைய ஆவியானவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயங்கள், இரவில் நடமாடுகிற கொள்ளை நோய்கள் பயங்கரம். 2வது சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயங்கள் பாருங்க, பகலில் பறக்கக்கூடிய அம்பு. அதே அடுத்த வசனத்திலும் பாருங்க, மத்தியானத்தில் பாழாக்குகிற சங்காரத்திற்கு. அப்ப பகலில் என்ன வருகிறது? அம்பு வருகிறது. பகலில் என்ன, மத்தியானத்தில் என்ன நடமாடுகிறது? என்ன வருகிறது? பாழாக்குகிற சங்காரம் வருகிறது. அப்ப பாழாக்குகிற சங்காரம் வெளிப்படுகிறது எப்ப? பகல்ல. அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயங்கள் பாருங்க, அம்பு. என்ன விதமான அம்பு? வார்த்தைகள் என்கிறதான அன்பு ஏராளமான. இதை விளக்கி காண்பிப்பதற்கு நமக்கு நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறபடியினால் வேகமாக நாம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை காணப்படுகிறோம். அப்போ உங்களுடைய இல்லத்தில் அதிகமான வியாதிகள், பிரச்சனைகள் காரணம் நீங்க எப்படி தேடுறீங்க தெரியுமா? ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை, ஆண்டவரே எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தா போதும், அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா தேவன் அப்படி நினைக்கல. இந்த வியாதியிலையும் சரி, இந்த வியாதியிலிருந்து நீ சுகமாகி நீ அவரோடு கூட இருந்து நித்தியமாய் மகிழ்ச்சியும் சந்தோஷத்திலையும் வாழ வேண்டும் என்று அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் அப்படி விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே. அப்ப அவர் விருப்பப்படுகிறது என்ன? நீங்கள் வெறும் சுகத்திற்கு மாத்திரம் தான் நீங்க என்ன தேடுறீங்க. என்னை தேட வேண்டும் என்கிற எண்ணங்களோடு நீங்க தேடுறீங்களா? கிடையவே கிடையாது. எப்படி தேடுகிறோம்? ஆகாரம் வேண்டும் என்பதற்காக தேடுறீங்க, சுகம் வேண்டும் என்பதற்காக தேடுறீங்க, நீங்க சுகபோகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவனை தேடுறீங்க. ஆனா இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறது போல நீங்களும் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனாலதான் மத்தேயுல சொல்லி இருக்கிற ஒரு விஷயங்கள் என்ன? அஞ்ஞானிகளை போல நீங்கள் தேடுகிறது என்ன? அஞ்ஞானிகள் அழிந்து போகிற பொருள்களை தேடுகிறது போல நீங்களும் நானும் தேடிக்கொண்டு தான் இருக்கிறோம். எதை தேடுகிறோம்? அஞ்ஞானிகள் தேடுகிறதை போல இன்றைக்கு நாமும் தேவனை தேடுவதை விட்டுவிட்டுட்டு, தேவன் எனக்கு இந்த நேரத்தில் சுகம் கொடுத்தா போதும். யோசிச்சு பாருங்க, சுகம் கொடுத்ததுக்கு அப்புறம் நாம் அவரை மறந்து விடுகிறோம். என்ன ஒரு கொடூரமான கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம். யோசித்து பாருங்க. அவரை தேடணும், அவ்வளவுதான், விட்டாச்சு. யாரை விட்டாச்சு? தேவனை தேடுகிறது விட்டு விட்டாச்சு. ஏன்னா சுகம் கிடைச்சிருச்சு.
நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சு அப்படின்னா தேவனை தேடுவதை நம்ம விட்டு விடுகிறோம். என்ன ஒரு கிறிஸ்தவர்கள், என்ன ஒரு கிறிஸ்தவ குடும்பம் நம்மளுடைய குடும்பம். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு எப்படிப்பட்டதான வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் அம்பு பகலில் வருகிறது. அம்புங்கிற வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய குடும்பத்தை நோக்கி வருகிறது. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய குடும்பத்தை தேடி தேடி இந்த கொள்ளை நோய்களும் இந்த அம்புகளும் சங்காரமும் வந்துகிட்டு இருக்கிறபடினால் வேதம் சொல்லுது, நீ பயப்படாத. ஏன்னா நீங்க கர்த்தரை தேடணும். நீங்க கர்த்தரை தேடுனா அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். ஆனா இன்னைக்கு நாம எப்படி தேடுறோம்? தேவைக்காக தேடுகிறோம். தேவைக்காக தேவனை தேடுகிற ஒரு கிறிஸ்தவ கூட்டம். யோசிச்சு பாருங்க, இந்த கூட்டத்துக்கு போனா கர்த்தர் அற்புதம் செய்து விடுவார், அந்த கூட்டத்துக்கு போனா கர்த்தர் அற்புதம் செய்து விடுவார். எந்த கூட்டத்துக்கு போறோம் என்றால் தேவைக்காக தேவனை தேடுவதற்கு அந்த கூட்டத்துக்கு நாம சென்று கொண்டிருக்கிறோம். அப்ப தேவனை தேட வேண்டும் என்கிற உணர்வுள்ள இருதயத்தோடு கூட நீங்க தேடுவீர்களானால், உண்மையாய் நோக்கி நீங்கள் தேடுவீர்களானால் உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுவார். அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு கர்த்தரை தேடுகிறோம், இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு கர்த்தரை தேடி அவருடைய வார்த்தையின்படி வாழ இன்னைக்கு நாம அர்ப்பணித்திருக்கிறோம் அல்லது அவரை நோக்கி பார்த்திருக்கிறோம் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அப்ப தேவனை தேடுகிறோமா? தேவனை எப்படி தேடுகிறோம்? தேவைக்காக தேடுகிறோம். அதை நிறைய வேதத்திலிருந்து காண்பிப்பதற்கு ஆவியானவர் உதவி அதிகமாக செய்கிறார். ஏனென்றால் நேரம் குறைவாக உண்டது. தேவைக்காக நிறைய பேர் தேவனை தேடினாங்க. உதாரணமாக ஒரே ஒரு சம்பவங்களை சொல்லி நாம் ஜெபிக்கலாம். ஒரே ஒரு சம்பவங்கள் என்ன? இயேசுவின் இடத்தில் ஒரு 10 குஷ்டரோகிகள் வருகிறார்கள். நன்றாக யோசித்து பாருங்கள். 10 குஷ்டரோகிகள் இயேசுவின் இடத்தில் வந்து கேட்குறாங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் சுகம் பெற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். உடனே நடக்கிற நிகழ்ச்சிகள் என்ன? நீங்கள் புறப்பட்டு போய் உங்களை ஆசாரியனுக்கு காண்பியுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு சொன்ன உடனே எல்லாரும் அந்த 10 பேரும் போகிறார்கள். அந்த 10 பேரும் போன உடனே போகிறதான வழிகளிலே சுகம் உண்டானது. பிரியமானவர்களே, சுகம் வேண்டும் என்று தேவனை தேடினாங்க. 10 பேரும் கடந்து போனாங்க. போற வழியிலே சுகம் கிடைத்தது. அவர்கள் ஆசாரியனுக்கு காண்பித்தார்களா என்னவென்றே தெரியலை. போனார்கள், சுகம் உண்டாயினது. திரும்பி ஒருவன் மாத்திரம் வருகிறான். யோசிச்சு பாருங்க, மீதி 9 பேர் எங்க போயிட்டாங்க? இன்னைக்கு அந்த 9 பேர் தான் 99.9% அந்த 9 பேர் எங்க போனாங்கன்னே தெரியாத வாழ்க்கை வாழ்றோம். ஆனா ஒரு ஆள் மாத்திரம்தான் உண்மையாகவே ரொம்ப பிடித்ததான ஒரு பகுதி, ரொம்ப அருமையான ஒரு பகுதி. என்ன அப்படின்னா, அவனுடைய நிலைமை, அவனுடைய சூழ்நிலைகளை, நாற்றம் எடுத்த ஒரு வாழ்க்கை, நாற்றம் எடுத்த துணிகள், நன்றாக ஆகாரம் இல்லை, குளிரும் பனியும் மழையும். அந்த ஒரு மலையில் அவன் ஒருவேளை உட்கார்ந்து வாழ்ந்திருக்கிறவனாக கூட இருந்திருக்கலாம், ஒருவேளை மலையில் நனைந்திருக்கலாம். அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று தெரியவில்லை. வெயில், குளிர் எப்படி இருந்திருப்பான் யோசித்து பாருங்க. அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அவனை யாருக்கு நல்ல ஆகாரம் கொடுத்துருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. அவனால் குளிச்சிருக்க முடியுமா என்பதே தெரியல. அவன் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தானுங்கிறது தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, அவன் திரும்பி வந்ததுக்கு காரணம், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவித்தாரே, இப்படிப்பட்ட எண்ணங்களிலிருந்து என்னை மீட்டெடுத்தாரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து என்னை மீட்டெடுத்த தேவனுக்கு நான் போய் மகிமை செலுத்த வேண்டும், நான் போய் நன்றி செலுத்த வேண்டும். எனக்கு அவர் உதவி செய்தார், என் வாழ்க்கையில் அவர் வெளிப்பட்டார், நான் அவரை தேடினேன், அவர் என் வாழ்க்கையில் வெளிப்பட்ட உடனே என்னுடைய சூழ்நிலைகளும் என்னுடைய நிலைமைகளும் எல்லாவற்றிலும் மாற்றினாரே என்கிற எண்ணம் அவனுக்குள் வந்ததினால தான் அவன் வெளிப்பட்ட, கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட உடனே அவன் எழுந்து கர்த்தருடைய சமூகத்திற்கு சென்றான். எத்தனை பேர் இன்னைக்கு நாம தேடுறோம்? சுகம் கிடைச்சிருச்சு அப்படின்னா கர்த்தரை தேடுறதே இல்லை. யோசிச்சு பாருங்க, படுக்கையில் படுத்துக்கிட்டு ஆண்டவரே எனக்கு இந்த சுகம் வேணும், சுகம் வேணும், சுகம் வேணும் கேட்க தெரிஞ்ச நமக்கு சுகம் கிடைச்ச உடனே எந்த அளவுக்கு கர்த்தரை தேடுறோம் என்பதை யோசித்து பாருங்க. நன்றியற்றவர்கள் நாம் எல்லாரும், நன்றியற்ற கிறிஸ்தவர்கள் கூட்டம் நாம் எல்லாரும்.
சுகம் கிடைத்து விட்டது, அவ்வளவுதான். கர்த்தரை தேடுவது விட்டு விட்டாச்சு, ஆலயத்துக்கு போவதை விட்டு விட்டாச்சு, போக 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 லேட்டாக போயாச்சு. மறுபடியும் வியாதி வந்தால் அவங்களுடைய சூழ்நிலைகள் நிலைமைகள் என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே. அப்ப இப்படிப்பட்ட வியாதிகள், கொள்ளை நோய்கள் வருவதற்கு காரணங்கள் என்ன? நீங்க கர்த்தரை தேடுவதை விட்டு விட்டதினால, கர்த்தரை தேடுவதை நீங்க விட்டு விட்டதினால தான் உங்களுடைய குடும்பத்தில் அதிக வியாதிகள் வெளிப்படுகிறது பிரியமான தேவ பிள்ளைகளே. அப்ப யோசித்து பாருங்க. இன்னைக்கு வேதத்துல புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது கர்த்தரை தேடினதனால வெளிப்பட்டார், வெளிப்பட்ட உடனே சுகம் உண்டானது, நிறைய பேருக்கு அதிசயம் அற்புதம் உண்டானது. 2 குஷ்டரோகிகள் அவரிடத்தில் வந்தார்கள். என்ன செய்ய வேண்டும்? சுகம் பெற வேண்டும். அதே சம்பவங்கள், இன்னொரு சம்பவங்களை சொல்ல பிரயாசப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து எரிகோ பட்டணத்துக்கு போகிறதான வழிகளில் ஒரு குருடன் ஆண்டவரே என்று கூப்பிடுகிறான். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும் என்று தேடினான், தேவனை தேடினான். தேடினதினால அவனுடைய வாழ்க்கையில தேவன் வெளிப்பட்டார். வெளிப்பட்ட உடனே அவனுடைய கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு வெளிப்பட்டார். மகிழ்ச்சியோடு கூட இருந்தான். கர்த்தரோடு நீங்க இருப்பீங்கன்னா அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க தேடுனா அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். எந்த அளவுக்கு, எவ்வளவு நேரம் நீங்க தேடுறீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு செயினோ, ஒரு பணமோ, ஒரு நெக்லஸோ நீங்க எங்கேயோ வச்சிட்டீங்க, எந்த அளவுக்கு தேடுவீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு 1 லட்ச ரூபாய் எங்கேயோ வச்சிட்டீங்க, எப்படி தேடுவீங்க யோசிச்சு பாருங்க. அழிந்து போகிற பொருளையே நீங்க இப்படி தேடுவீங்க அப்படின்னா, அழியாத தேவனுடைய வார்த்தையும் தேவனையும் எப்படி நாம தேடுகிறோம் யோசிச்சு பாருங்க. எதை தேடுகிறோம்? தேவனை தேடுவதல்ல, தேவைக்காக தேவனை தேடுகிறோம். தேவைக்காக தேவனை தேடி தேவைகள் பெற்ற உடனே அந்த 9 பேர் போல போயிடுறோம். தேவன் என்னுடைய தேவைகளை சந்தித்தார், தேவன் என்னுடைய தேவைகளை எல்லாவற்றிலையும் மாற்றினார், தேவன் என்னுடைய தேவைகளை எல்லாவற்றிலும் சந்தித்து மாற்றினார். மாற்றப்பட்ட தேவனுக்கு எத்தனை பேர் நன்றி சொல்லுகிறோம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு காணப்படுகிற ஒரு சூழ்நிலையில் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நாம் எந்த அளவுக்கு நன்றி சொல்லுகிறோம், கர்த்தருக்கு நாம் எந்த அளவுக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக தேடணும். வெளிப்பட்டார். 2 விஷயங்கள். ஒன்று, நீங்க கர்த்தரோடு இருக்கணும். அப்படி இருந்தால் நெருக்கத்திலிருந்து உங்களை விடுவிப்பார். இன்னொரு விஷயம், நீங்க தேடுனா உங்களுக்கு வெளிப்படுவார். இந்த 2 விஷயங்களையும், வியாதிகளையும் பண நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதற்கு நீங்க அவரோடு கூட இருக்கணும், நீங்க அவரை தேடணும். இதை 2ஐயும் செய்யும் பொழுது கடைசியா கர்த்தர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயங்கள் என்னன்னா, ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவரை சந்தோஷப்படுத்த வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்த வேண்டும். ஆண்டவரே, உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய எனக்கு கற்றுத்தாரும், உமக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு எனக்கு போதித்து அந்த வழிகளில் நடக்க உதவி செய்யுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்தி உயர்த்துகிற குடும்பமாக, மனிதனாக இருப்போம். கர்த்தர் நம்மளுடைய நடுவில் பெரிய காரியங்களை செய்து மாற்றங்களை ஏற்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒன்று, நெருக்கத்தில் இருந்து விடுவிப்பதற்கு நீங்கள் அவரோடு கூட இருக்கணும். அப்போ தான் இந்த நெருக்கங்களை போக்க அவர் உங்கள் கூட வந்து விசாலமான காரியங்களை செய்வார். இன்னொன்று, வியாதியிலிருந்து, தீராத வியாதி பாவத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேடணும். உங்கள் தேவைக்காக தேடாதீங்க, தேவனை தேட வேண்டும் என்கிற உணர்வோடு கூட தேடுங்க. அப்பொழுது அவர் உங்களுக்கு வெளிப்பட்டு உங்களுடைய வியாதிகளை நீக்குவார். இப்படி நீக்கும் பொழுது நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயங்கள் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த நெருக்கத்திலிருந்து, வியாதியிலிருந்து என்னை விடுவித்தீங்க, கோடான கோடி நன்றி. அவர் எதிர்பார்க்குற ஒன்னே ஒன்று என்னன்னா, நன்றி. நீங்கள் எதை செய்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் நன்மையாகத்தான் செய்வீங்க. செய்ததான உங்களுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் அவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நீங்கள் செபியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வானாக. ஒரு நிமிட கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் செபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உங்கள் கூட இருக்கணும், நாங்கள் எப்போதும் உம்மை தேடணும். அப்பொழுது எங்களோடு நீங்கள் இருந்து நீங்கள் வெளிப்படுவீங்க என்றதை நாங்கள் வாசித்தோம். யார் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் இப்படி மாற்றப்பட்டது என்பதை நாங்கள் நிதானமாக தியானித்தோம். எங்களுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது, நாங்கள் தேடணும், நாங்கள் உங்களோடு இருக்கணும், இதை விட்டுட்டோம்,
மீண்டும் உங்களோடு இருந்து மீண்டும் உங்களோடு கூட நாங்கள் வாழும் பொழுது எங்களுக்கு நீங்கள் எங்களோடு இருந்து எங்கள் நடுவில் இருந்து நீங்கள் வெளிப்பட வேணுமாய் ஜெபிக்கிறேன். நானும் என் குடும்பமும் உம்மையே நோக்கி பார்த்து உம்மையே சார்ந்து வாழ்கிற குடும்பமாக இருக்கும் பொழுது இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு நன்றி சொல்லி உம்மை துதித்து உயர்த்த எங்களுக்கு கிருபையை தாரும். பெரிய காரியங்களை செய்யுங்க, பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமும் ஜீவனும் நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நீங்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் நிதானமாக இந்த காரியங்களை ஆராய்ந்து நினைத்து எண்ணி பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார். எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். நிறைய ரகசியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்தி காண்பித்து தந்து அந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் பிரயோஜனமாக தர வேண்டும். இதற்காக தொடர்ந்து எங்களுக்காக, எங்கள் ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. மாத்திரமல்ல, நாங்கள் மாதம் மாதம் பத்திரிகை, சத்தியத்தின் சத்தம் என்கிற பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். உங்களுக்கு தேவை என்று சொன்னால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதான நம்பரில், தொலைபேசியில் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.